ரேசன் பருப்புலேயே ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிச்சு, ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊறிச்சு. ஒரு 4 டம்ளர் ஊற வச்சுருக்கோம். முருங்கைக்கீரைலாம் அப்படியே கொழுந்தாக பறிச்சிட்டு வந்திருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மிக்சியில் தண்ணி வடிகட்டி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து இந்த தலையெல்லாம் உருவி போட்டு சூப்பராக ஒரு வடை செய்யலாம். இஞ்சி தட்டி போடலாம், அப்போ தான் மையம். கீமி போட்டாலும் மையதில்லை. தட்டி போட்டால் சீக்கிரம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு அரைங்க. தோலோட நல்லா கழுவிக்கணும் பாருங்க. கழுவிட்டு இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன். மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டிக்கணும். ஓட்டிக்கிட்டு அப்புறம் தான் தண்ணி வச்சு பருப்பு போடணும். எண்ணெய் ஊற்றியாச்சு, 1 லிட்டரு ஊற்றிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு தண்ணி